ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த பன்னீர் வச்சு என்னமா செய்ய போறோம்? பன்னீர் வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பாலக் பன்னீர் கிரேவி செய்ய போறோம். ஃபார் சப்பாத்தி. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். குக்கர்ல ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீரகம் போட்டுறோம். சீரகம் போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஆனியனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொரகரன்ட்டு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு எந்த வீடியோஸ் வேணுமோ, என்ன ரெசிபிஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துட்டு செய்கிறோம். இப்போ உப்பு, வெங்காயம் வதங்கி வரதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகணுமாமா? ஆமாம், கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனாதான் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓகே. இப்போ எங்கள் அம்மாட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். கேளுமா. நம்ம வந்து சின்ன வயசுல வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பார்ப்போம்லம்மா, அதுல வந்து அது ரொம்ப ஸ்பீனட்ஸ் தான் சாப்பிடும் அந்த கேரக்டர். அது என்ன கார்ட்டூன் சொல்லுங்க? பாப்பையாவா? பாப்பி. கரெக்ட், பாப்பி கேரக்டர். பாப்பி கேரக்டர். அதுல தான் ஸ்பீனச் வந்து அது சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா அது இருப்பாங்க. பார்த்து தான் எங்க அம்மா வந்து என்ன சாப்பிட வச்சிட்டாங்க ஸ்பீனச். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு அப்புறமா டொமேட்டோ பியூரி போட்டுப்பேன். நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். சரியா? அந்த 3 தக்காளியும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீனச்ல வந்து லியூட்டின், ஜியாத்தனின், பீட்டா கேரோட்டின் அண்ட் குவார்செட்டின் இந்த மாதிரி நிறைய அந்த ஏஜிங்லேருந்து, இன்ஃப்ளமேஷன், ஐ டேமேஜ்லேருந்துலாம் வந்து காப்பாற்றக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது இதில். ஓஹோ, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேம்மா. அதுக்கப்புறம் கரம் மசாலா, உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லு, வேற என்ன தெரியும் உனக்கு? அதுக்கப்புறம் இது வந்து நேச்சுரல் சன்ஸ்கிரீன் ஃபார் ஐஸ். கண்ணுக்கெல்லாம் நம்ம சன்ஸ்கிரீன் போட முடியாது, ஆனா இது வந்து ஒரு நேச்சுரலான சன்ஸ்கிரீன். அதுக்கப்புறம் இது மாதிரி டர்மெரிக்கா இல்லடாமா, இதுவும் சிக்கன் மசாலாவை தான் போட்டிருக்கேன். 1 கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சீரக பொடி. ஓகே. இப்போ இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ட்ரை பவுடர்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஓகே. தண்ணி ஏதாவது சேர்க்கணுமா? எப்படி? இது தக்காளியில இருக்க தண்ணியிலே இது வதங்கி வந்துடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீனச்சை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நீங்க வந்து பிளஞ்ச் பண்ணி கூட போடலாம். மிக்சில இது பண்ணிட்டு போடுவாங்க இல்லையா? ஆமா. இப்ப என்கிட்ட வந்து இவ்வளவு ஒரு ஆஃப் கட்டு தான் இருக்கு, அதனால நான் நல்லா பொடிசா நறுக்கி போட்டிருக்கேன். இதுவே வதங்கி வரும்போது நல்லா வதங்கிடும், சூப்பரா வதங்கி சின்னதாயிடும். ஆமா. இப்போ மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வதங்கி, பத்தியா கீரைலாம் எவ்வளவு சூப்பரா வதங்கி வந்துச்சு பாரு. எங்க போச்சே தெரியல இப்போ. ஆமா. இது நான் ஒன்னும் பிளஞ்ச் பண்ணி போட்டிருந்தேன்னா ஒன்றும் தெரியாது. இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர். இதை வந்து நான் நல்லா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையே வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். பன்னீர் எப்பயுமே வாங்கிட்டு வந்தோன்னா நல்ல ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கியூப்ஸ் போட்டு நம்ம வந்து சேர்க்கணும், சமைக்கணும். சரியா? அப்படியே கவர்ல தானே இருக்கு அப்படின்ட்டு நம்ம சமைக்க கூடாது. நாங்க யூஸ் பண்ற பிராண்ட் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வீடியோல காட்டியிருப்போம். அது வந்து வீட்லயே ஹோம்மேட் பண்ணிடுறது. ஆமா, செம சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், சாஃப்டா இருக்கும். சமைச்சிட்டப்போ அந்த ரப்பர் மாதிரி எல்லாம் ஹார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் காஞ்ச வெந்தய கீரை இருக்கு இல்லையா, அதாவது ஃபெனிகிரிக் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கஸ்தூரி மேத்தி, அதை போடணும். அதை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். இது வந்து என்ன சொல்றது, தேங்காய் பால் இருக்குல்ல அது. பரோட்டா வந்து நான் வந்து ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெடிமேட் பரோட்டாவை லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா சுட்டு எடுத்துட்டு இதை வச்சு சாப்பிட்டா, பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. சரியா? வேற லெவலில் இருக்கும். நம்மளுடைய பன்னீர் பாலக் ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவும் இந்த பக்கம் சுட்டுட்டு இருக்கேன். என் அம்மா மாதிரி யாரும் கையிலே திருப்பாம கரண்டி வச்சு திருப்புங்க. கரண்டி வச்சுட்டு நான். ஓகே, வெரி குட். இதை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு சாப்பிட்டாதான் லேயர்ஸ் கிடைக்கும். ஆமா, இல்லைன்னா வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாலக் பன்னீர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்க டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி.
ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.